नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम तत्सत्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलाशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मया ददाति स्वपदातिकम्। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवाचादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நம்ம நீங்க என்ன பாத்தீங்க? 9th சாப்டர் ஞாபகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி வாழ்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 9th சாப்டர் என்ன பாத்தீங்க? இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க. செகண்ட் சே யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 9th சாப்டர்ல என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் 9th சாப்டர்? பக்தி தொண்டோட மேன்மை சொல்லப்படுது. எக்ஸலென்ட். சோ பக்தி தொண்டோட மேன்மையை பத்தி நம்ம 9th சாப்டர்ல பாக்குறோம். அததான் சொல்றாங்க அப்படின்றத பாக்குறோம். ரைட். இப்போ வந்து பகவத்கீதா சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இருக்கிறதுலே இப்போ வந்து என்ன சொல்றாங்க, நம்ம எந்த ஸ்கூல்ல போனாலும் இதுதான் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதோட சாப்டரோட பேர் கூட மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட், ரைட்? மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் அப்படின்றத பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ பாத்தீங்கன்னா பகவத்கீதா, ரைட்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பகவத்கீதா 18 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல மிடில் சாப்டர் கரெக்டா பாத்தீங்கன்னா 9, சாப்டர் 9. அதனாலதான் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், ரைட்? அதாவது குய்ய தமம். எதுக்கு குய்ய தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எப்பவுமே ரொம்ப பயங்கரமான சீக்ரெட் உள்ள மறைச்சு வைக்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து இத மறைச்சு வச்சிருக்காரு. சோ இதுல மறைச்சு வைக்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ என்ன இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பியூட்டி என்னன்னா, இதுல வந்து எப்படி நம்ம கிருஷ்ணரை அடையலாம் அப்படின்ற மோஸ்ட் பயங்கரமான ஒரு சீக்ரெட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால்தான் இவர் வந்து இத வந்து பாத்தீங்கன்னா குய்ய தம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே அவரு சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க 2வது வர்ஸ்ல, ராஜ வித்யா ராஜ குய்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னா இருக்கிறதே பயங்கரமான சீக்ரெட். அந்த சீக்ரெட்ல என்னன்னா நம்மளா டைரக்டாவே அனுபவிக்க முடியுது. என்ன அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் என்னோட சொந்தம் கிருஷ்ணர் அப்படின்ற ஃபீலிங் நம்மளுக்கு டைரக்டா தெரியுது, ரைட்? அதுதான் டாப் மோஸ்ட் பெர்ஃபெக்ஷன். எப்பவுமே அது எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அண்ட் நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் சீக்ரெட், வேற டாப் மோஸ்ட் நாலேஜ். அதனாலதான் ராஜ வித்யா அண்ட் ராஜகுயம் சூப்பர் சீக்ரெட் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அப்ப எல்லாருமே அடைய முடியுமா அப்படின்னா இல்ல, நம்பிக்கை இருக்கிறவங்களால ஒண்டிதான் என்ன அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுனாரை வந்து இங்க வந்து ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்னா இப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன அடைஞ்சாங்கன்னா திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அர்ஜுனரையும் அவர் அங்க ஒரு தடவை அர்ஜுனருக்கு ஒரு பேர் சொல்வார், ரைட்? பார்த்தா ஒரு தடவை, அப்புறம் குடகேஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை. சோ அதனால இங்க வந்து அவர் என்ன பண்றாருன்னா விரோதிகளை கான்குவேர் பண்றவரே அப்படின்ற மீனிங்ல சொல்றாரு. இப்ப வந்து 4வது வருஷம் என்ன சொல்றாரு, மயா ததமிதம் சர்வம் ஜெகத்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வ வஷ்டிதஹ அப்படின்னா
ஓகே, இப்ப என்ன இது வந்து அப்படி புரியுற மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். ஆனா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த மொத்த யூனிவர்ஸ் அண்டங்கள்லயும் இருக்கிறது நான் தான். ஓகே, சோ நான் டைரக்டா இருக்கேனா? இல்லப்பா. நான் வந்து எப்படி இருக்கேன்னா, நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரூபம் ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. பட் இந்த அண்டங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் நான் இருக்கேன். ரைட்? அதே மாதிரி எல்லா அவங்களும் எனக்குள்ள இருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்குள்ள இல்ல. என்ன இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாரே கிருஷ்ணர் அப்படின்னா, இதோட அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே, அதாவது எல்லா அண்டங்களும் இந்த ஜெகத்திலும் இருக்கிற எல்லாத்தையும் அணு எல்லாத்தையுமே அவர் என்னன்னா அவரு பிரவேசிக்கிறார். எப்படி பிரவேசிக்கிறாரு? இப்ப வந்து உருவம் அருவம் இது எதுவுமே நான் இப்ப டச் பண்ணல. சோ நீங்க அந்த ஆங்கிள் போகாதீங்க. இந்த ஜெகத்துல இருக்கிற எல்லாமே அவர்துதான். ரைட்? அதனால அவர்தான் அது. இப்ப அந்த மூச்சு காற்று, நீங்களும் நாம் எல்லாத்தையுமே இருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் அவருக்குள்ள இருக்காங்க. ரைட்? எல்லாம் மயா ததமிதம் சர்வம், சர்வத்தையும் அவர் இந்த ஜெகத்துல என்னவா இருக்காரு? அவ்யக்த மூர்த்தினாவா இருக்காரு. ரைட்? வியக்த மூர்த்தினான ஒரு ஃபார்ம் அவர் தான் இருக்காரு. எல்லாத்தையுமே இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லாம் அவங்களும் மத்ஸ்தானி எனக்குள்ள இருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது பரமாத்மாவை ரெஃபர் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? எல்லா அண்டங்களையும் நான் எல்லாமே சுத்தி இருக்கிறது எல்லாமே நான் தான். எல்லாரும் எனக்குள்ள அடங்கி இருக்காங்க. ஆனா நான் இண்டிவிஜுவலா போய் ஒரு இதுவும் நிர்வாணம் செய்யல அப்படின்றத இன்னும் டீட்டெயிலா இனிமே சொல்ல போறோம். இப்ப வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இன்னொரு விஷயமா சொல்றாரு. இப்போ நான் கிரியேட் பண்ணதெல்லாம் இத என்ன இன்டைரக்டா சொல்ல வராரு, இல்ல டைரக்டாவும் சொல்ல வராருன்னா, நான் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றேன். எல்லாம் இங்க இருக்கிற எல்லா பௌதிக உயிர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்தையுமே இருந்தாலும், நான் டைரக்டா இந்த பௌதிக உலகின் நிர்வாணத்தை ஏத்துக்கல. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ரோட்ல போறச்செல்லாம் டாடா டாட்டான்னு பார்ப்போம். இப்ப என்ன சொல்ல வருது? டாட்டான்ற அவங்களோட குரூப் அப்படின்னு. அத தலைமை காட்டுற டாடா அப்படின்றவர் வச்சுக்கோங்க, ஹெட். இப்போ அவர் ஒரு இடத்தையும் இருக்காரு, ஆமா இருக்காரு. ஆனா பிசிக்கலா அவர் இருக்காரானா இல்ல. ரைட்? அவரோட பிராண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கிருஷ்ணர் என்ற பிராண்ட்ல எல்லாமே டாமினேட் பண்றது. அதனால அவர் டைரக்டா இந்த செயல்கள் இன்வால்வ் ஆகல. ஆனா அவரோட ரெப்ரசன்டேட்டிவான தேவர்கள் அவங்க மூலமா பண்றாரு. சோ இங்க காற்று அகலமா இருக்கிற அந்த மேகங்கள், ஸ்கை எல்லாமே வந்து அவர் கிரியேட் பண்ணதான் அப்படின்னு. சோ அதனால இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னா, இதெல்லாம் வந்து எல்லா டைமும் இல்ல. இந்த யுகம் முடிஞ்ச உடனே பேசிக்கலி சத்துர்யுகம் இந்த நாள் முடிஞ்ச உடனே எல்லாமே என்ன ஆகும்னா என்னோட உள்ள போயிடும்னா அவர் சாப்பிட்டுருவாருன்னு அர்த்தம் இல்ல. அப்படி நம்ம பசங்க எல்லாம் பீச்ல ஆடுவாங்க. நல்லா ஒரு அழகான வீடு கட்டுவாங்க. கடைசியில அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களே கலக்கிடுவாங்க. ரைட்? அதே மாதிரி கிருஷ்ணர் அழகழகா அண்டங்கள் கிரியேட் பண்ணிட்டு திடீர்னு எல்லாமே அவருக்குள்ள போய் இணைந்துடும். எது வரைக்கும்? மறுபடியும் இன்னொரு யுகம் வர வரைக்கும். அதனால மறுபடியும் அவர் வந்து கிரியேட் பண்ண போறாரு. எப்படின்னா அவரோட சக்தினாலதான். ஏன்னா இந்த மொத்த அண்டமே அவர் கீழேதான் நிர்மாணம் செய்யப்படுறது. அதனால இது மறுபடியும் மறுபடியும் ரைட் வந்துகிட்டே இருக்கணும். புனா புனா அப்படின்னு. சோ மறுபடியும் மறுபடியும் வந்து வரும், மறுபடியும் மறுபடியும் அழியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடிக்கடி தனஞ்சயான்னு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு பாக்கலாமா? அர்ஜுனர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ப்ரொஃபைல் தனஞ்சயா. ஏன்னா அவர் வந்து அவரோட யுதிஷ்டர் கிட்ட இருக்கச்சே தனம் ஆனா பணம் இல்ல, அத வந்து சம்பாதிக்கிறதுக்கு அவர் மூளைக்கு போவாராம். எதுக்கு மாதாஜி அப்படின்னு. ஏன்னா யக்னங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நிறைய பணம் வேணும். அதனால அவர் அந்த ஜாப்ல இருந்தாரு. சோ என்ன சொல்றாருன்னா, எந்த வேலையுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. ரைட்? அதனால பௌதிகத்துல நான் இருக்கேனா இல்லையான்றது இருந்தாலும் நான் எப்பவுமே வந்து அட்டாச் ஆக மாட்டேன். நான் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கேன். நீங்க சொல்வீங்க கிருஷ்ணர் பார்ஷியலா இல்லையா? ஆக்சுவலா பார்த்தா கிருஷ்ணர் பார்ஷியலே இல்ல. அம்மா ஆனா அவர் வந்து பார்ஷியலே. ஏன்னா டிவோட்டிஸ் கிட்ட எல்லாம் பார்ஷியலா இருக்காரு. அது பக்கத்துல வைங்க. ஆனா நீ என்னோட விரோதின்னு சொல்லிட்டு சூரியனோ மழையோ வராம இருக்காரா? இல்ல, ஈக்குவலா கொடுக்குறாரு. அப்போ டிவோட்டிஸ்க்கு நீ டிவோட்டி ஆகக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் போட்டிருக்காளா? அதுவும் இல்ல. சோ பேசிக்கலி டிவோட்டிஸ் அவர் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாரு. ஆனா நான் டிவோட்டிஸையும் ஈக்குவலா நல்லா பாத்துக்கிறாரு. ரைட்? சோ அதனால எந்த செயலும் அவரை கட்டு போட முடியாது. ஆனா நம்ம பிரேமையில கட்டு போடலாம். நம்ம பார்த்தோம் யசோதாமையை கட்டி போட்டோம். ரைட்?
இப்ப வந்து என்ன சொல்றாங்க அடுத்த வருஷத்துல, மயா தக்ஷேன பிரகிருதி ஸ்வேதேச சராச்சரம் ஏது நானேன கௌந்தேயா ஜெகத் விபரிவர்த்ததே. மயா தக்ஷேன பிரகிருதி, ரைட்? அப்படின்னா இந்த பௌதிக உலகம், பிரகிருதி என்றது வந்து அவரோட எனர்ஜி, ரைட்? அவரோட பகிரங்க சக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, ரைட்? நான் சொல்றபடிதான் இந்த மாயா கேக்குறா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இப்போ வந்து எல்லாமே, அதாவது ஷரா அக்ஷரா, அதாவது ஷரா அக்ஷரானா மூவ் ஆறது, மூவ் ஆகாம இருக்கிறது, ரைட்? எல்லாமே வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து வந்து பிரளயா அப்படின்னா வந்து வந்து போறது. எதனால அப்படின்னா என்ன என்ன யார் பண்றாங்க? மாயா. யார் மாயா? நான் சொல்றேன் என்னோட எக்ஸ்டர்னல் எனர்ஜி. அப்போ வந்து யாரோட கட்டளையில செய்யறாங்க? என்னோட கட்டளையில செய்யறாங்க அப்படின்னு. இது எல்லாருக்குமே தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியாது? அவஜானந்தி மாமூடா மானுஷம் தன் ஆசிரிதாக பரபாமம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். இது தெரியாது. தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எப்படி ஒரு புருஷா அவதாரம் எடுத்து வந்திருக்கேன், ரைட்? அப்படியே நான் வந்து இறங்கியிருக்கேன். ஆனா என்னோட உண்மையான நேச்சர் தெரியாதவங்க அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு சாதாரணமான மனிதன் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவஜானந்தி, ரைட்? மூடா அப்படின்னா முட்டாள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ வந்து இப்போ யாரா இப்போ வந்து ஓகே முட்டாள்கள் சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா, மோகாஷா மோக கர்மனோ மோகநாத்வா விசேஷண ராட்சசிம் ஆசுரிம் செய்வ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாக. அப்படின்னா என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அசுர குணங்கள் இருக்கு. எதனால இருக்கு? அவங்க வந்து மோகாஷா, மோகத்தினால, ரைட்? அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. அதனால அவங்க வந்து என்னன்னா அந்த மோகத்தின் இதனால இவங்களுக்கு வந்து அந்த நாஸ்திக புத்தி வந்திருக்கு. ஏன்? யார் இவங்க அப்படின்னா ராட்சசம் ஆசுர அப்படின்னா ராட்சசிகள், ராட்சசியன் அசுரர். இந்த ரெண்டுமே வந்து தமோ ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க. அவங்க வந்து என்னன்னா என்ன ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப படிச்சிருக்காங்க, படிச்சாலும் புத்தக நாலேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நினைக்கிற மோட்சமும் கஷ்டம், கர்ம காண்டா செயல்கள்னால வர பலித்தமும் கஷ்டம். ஏன்னா அவங்க படிச்சதெல்லாம் வீணா போகிறது. ஏன்னா அந்த மோகத்தினால அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அந்த அசுர குணங்களும் அந்த அசுரன் எண்ணங்களும் அவங்களுக்கு வருது அப்படின்னு. சரி, அப்போ யாருக்கு புரியும்? என்ன தெரியாதவங்களை பத்தி படிச்சோம். என்ன சொல்றாங்கன்னா, மகாமானஸ்துமா பார்த்தா தேவிம் பிரகிருதம் ஆஸ்ரிதாக பஜந்தே அனன்ய மனசா ஞாத்வா பூதாதும் அவ்யயம். மகாமானஸ்து அப்படின்னா மகாத்மா யாரு அப்படின்னா பார்த்தா. இங்க வந்து பார்த்தா அப்படின்னு அவரு பிருத்துவின் மகனே பார்த்தா அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த மகாமானஸ்து? அந்த மகாத்மாக்கள் எல்லாம் என்ன ஆசிரிதம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அவங்க என்னன்னா மோகத்தில் இருக்கிறவங்க வந்து ராட்சசம் ஆசிரியம் அந்த பாவத்துல அவங்க அடைக்கலம் எடுக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து தெய்வீம் பிரகிருதி, அதாவது பிரகிருத்திலேயே ரெண்டு பிரகிருதி. வெளியில இருக்கிற மாயா ரெண்டா இருக்கு. என்ன அப்படின்னா உள்ள இருக்கிற யோக மாயா வந்து இன்னொன்னு வெளியில இருக்கிற மகாமாயா. இப்போ மகாமானஸ்து அப்படின்றவங்க இன்டர்னல் எனர்ஜி, ரைட்? அந்தரங்க சக்தியான யோக மாயான கிருஷ்ணரோட அந்தரங்க சக்தியானது தேவி நம்ம ராதாராணி, ரைட்? அந்த தேவி அந்த பிரகிருத்தியில ஆசிரித்தம் பண்ணா அங்க வந்து ஷெல்டர், அவங்க அங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஜந்தே அனன்ய மனசா, எப்பவுமே அவங்க வந்து பஜனை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, ரைட்? அப்படி இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, ஏன்னா ஞாத்வா பூதாது அவ்யயம். எதனா அவங்களுக்கு ஞானம் இருக்கு. என்ன ஞானம் இருக்குன்னா, நான் தான் ஒரிஜினல் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்னும், அழிவற்றவன் அவ்யயம். ஆனா எனக்கு அழிவுன்றது இல்லவே இல்லை அப்படின்றதும் தெரியும். அதனால கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க, மோகத்துல இருக்கிறவங்க என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அசுரர்களுக்கிட்டும் ராட்சசர்கிட்டையும் அட்ராக்ட் ஆயிட்டு அவங்க நாஸ்திகவாதிகள் மாதிரி பேசிக்கிட்டு தெரியுறாங்க, ரைட்? அப்படி இருக்கிறச்சே அவங்களுக்கு எந்த ஹோப்புமே இல்லை. அதாவது எனக்கு வந்து மோட்சமும் இல்லை, கர்ம காண்டா செயல் வெடிச்சு நம்ம சொர்க்கமும் எனக்கு இல்லை, ரைட்? அவங்க கத்துக்கிட்ட சோகால் ஞானம், புக் நாலேஜும் அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுது. ஆனா இன்னொரு சைட்ல
தெய்வம், அதாவது இன்டர்னல் எனர்ஜில சரணம் அடைஞ்ச அந்த டிவோட்டிஸ் எப்பவுமே எனக்கு பஜத்தி அம்மனா எப்பவுமே எனக்கு சேவை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா அதாவது அவங்க வந்து எப்பவுமே பண்றது எதனால அப்படின்னா நான் தான் சுப்ரீம் பர்சன் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க பண்றாங்க. ஓ, அப்போ என்ன சொல்லுவீங்க? இப்ப என்னதான் பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னா சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்தே திருட விருதாக நமஸ்யஸ்தஸ்ச மாம் பக்தா நித்யயுக்தா உபாசதா. சோ சததம் கீர்த்தயந்தோ மாம், எப்ப பாரும் அவங்க கீர்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க 24/7. எத்தனை திருடவதாக எப்படி பண்ணுவாங்கன்னா திருடமா பண்ணுவாங்க. என்ன மாதிரி இருக்கும், பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுத்தா பிரச்சனைனா அது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு உட்காந்து, பிரச்சனை இல்லைனாலும் தூக்கி போட்டுப்போம், ரைட்? அவங்க வந்து என்ன பண்றாங்க, நமஸ்தே கும்பிட்டுட்டு யார கும்பிட்டாங்க, மாம் என்னைய பக்தியானா என் மேல பண்றாங்க. எப்படின்னா நித்திய யுக்தா, யுக்தானா யோகா, யுஜ் கனெக்டா, ரைட்? நித்தியமா பக்தி பண்றாங்க. அவங்க வந்து ஏன் அப்படின்னா அவங்க எப்பவுமே என்னோட புகழையை பேசி கொண்டிருப்பாங்க, திடமா இருக்காங்க, ஏன் முன்னாடி சரணம் அடைகிறாங்க. இந்த மாதிரி கிரேட் மகாத்மா நம்ம பார்த்தோம்ல, அப்படி இருக்கிறவங்க என்னை எப்பவுமே கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க கும்பிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சுவாத்தியாயா, அவங்க படிச்ச வேதங்கள், அவங்க கத்துக்கிட்ட நாலேஜ், இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க, ரைட்? சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்படி அவங்க வந்து என்ன கும்பிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒன் வித்தவுட் அ செகண்ட், ஆனா என்ன தவிர வேற யாருமே இல்ல. ஒண்ணு இன்னொன்னு இல்ல அப்படின்றதா, ஒண்ணு இன்னொன்னு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் முழு முதல் கடவுள். ஒன்லி த ஃபர்ஸ்ட் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஒன் வித்தவுட் செகண்ட். ஆனா இரண்டாம் பட்சமா யாருமே இல்ல அவருக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி. அதனால அவர் வந்து இந்த யூனிவர்சல் ஃபார்ம்லயும் இருக்காரு, பல இதுலயும் இருக்காரு, பல அவதாரங்களும் இருக்காரு, எல்லாத்துலயுமே அவர் தான் இருக்காரு அப்படின்னு. பட் இன்னொன்னு என்ன, அப்போ வந்து யக்னங்கள் எல்லாம் பண்றது யாரு அப்படின்னா நான் தான். அது அந்த யக்னம் செய்யப்படுறது எனக்கு வசம்தான். பித்ரு பூஜை அதுவும் எனக்கு வசம்தான். அப்புறம் இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த கீரை என்றது நம்ம சாப்பிடுற கீரை, இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஔஷதி அப்படின்னு சொல்லுவோம், மருந்துகள், அதுவும் நான் தான். அப்போ அந்த ஓம்காரம் என்ற அந்த டிரான்ஸ்டென்டல் சாண்டிங், அதுவும் நான் தான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அதுவும் நான் தான். யக்னத்தில் போடுற அந்த வெண்ணையும் நான் தான், நெருப்பும், அண்ட் அதுக்கு கொடுக்குற அந்த ஸ்வாத்யாயா ஸ்வாத் நம்ம வந்து ஸ்வாஹா எல்லாமே சொல்றோம் இல்லையா, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சோ அப்போ நீங்க யார் தான் அப்படின்னா நான் வந்து இந்த அண்டத்தின் தந்தை. ஓ, அப்ப தாய் யாரு? நான் அம்மா கூட. ஓ, அப்போ ஏன்னா அதான் நான் வந்து தந்தை, நான் தாய், அண்ட் நான் வந்து தாத்தா, எல்லாமே நான் தான். நான் வந்து ஞானம், ரைட்? நாலேஜ்ன்றது இங்க சொல்றது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். நான் அண்ட் ஓம் என்ற ஓம்காரத்தில் இருக்கேன், ரைட்? நான் ரிக் சாம யஜுர்வேதத்திலும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளாரிஃபை பண்றாரு. சோ நான் தான் அல்டிமேட் கோல் சொல்லுவோம் இல்லையா, என்ன கத்தி, கடைசியில அடைய வேண்டிய கத்தியும் நான் தான். நான் தான் வந்து மாஸ்டர் புருஷா, நான் தான் இதை மெயின்டைன் பண்றேன். நான் தான் விட்னஸ், அதான் உபதிருஷ்டா அனுமந்தா 13 சாப்டர்ல நம்ம பார்ப்போம், ரைட்? உபதிருஷ்டா அனுமந்தானா நான் வெறும் விட்னஸ், அனுமந்தானா பர்மிட் பண்ண போறேன், நான் இருக்கும் இடம், ரைட்? அண்ட் நான் உன்னோட ரொம்ப பிரியமான சிநேகிதன் அப்படின்னு. நான் தான் இந்த உலகத்தை வந்து மறுபடியும் உற்பத்தி ஆக்குறேன், மறுபடியும் அழிக்க போறேன். நான் தான் எல்லாம் வரத்துக்கு காரணமா இருக்கேன், அண்ட் எல்லாம் இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கேன். நான் தான் எப்பவுமே நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு சோர்ஸ், எட்டர்னல் சீட், ஆனா பீஜம், அகம் பீஜ பிரதப்திதா அப்படின்னா நான் தான் இவங்க எல்லாரையும் உயிரை கொண்டு வரதுக்கு காரணமா இருக்கேன் அப்படின்னு. சோ நான் அது உண்டிதானா, நான் சூடு வெப்பம் கொடுக்கறது நான் தான், மழை கொடுக்கறதும் நான் தான், அழிவு இறப்பு என்றது இல்லாம கொடுக்கறதும், ரைட்? நான் தான் அது. அதாவது இறப்புன்றது இல்லாம பண்றதும் நான் தான். நம்ம ரெண்டு சொல்றோம் இல்லையா, ஸ்பிரிட் மேட்டர் அப்படின்னு. அதாவது நம்ம சொல்ற அந்த சித்தா அச்சித்தா, அதாவது உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். ரெண்டுமே வந்து நான் தான். சோ அப்போ வேதங்கள் படிச்சு அந்த சோமரசம்ன்றது சொர்க்கத்துல பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்களும் என்னதான் கும்பிடுறாங்க.
கிருஷ்ணா அதை எப்படி சொல்வேன், நான் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் நிறைய சாமிகளை கும்பிடுவாங்க. அவங்க எல்லாம் மினி ஈஸ்வரர்கள். அதாவது முருகர், கணேஷா, இந்திரர், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஈஸ்வரர்களை தானே கும்பிடுவாங்க அப்படின்னா. ஆமா, ஆனா அவங்களும் இன்டைரக்டா என்னதான் கும்பிடுறாங்க. அப்படி பண்றதால அவங்களோட பாவங்களும் கழிக்கப்படுது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல குடும்பம் பிறந்து மறுபடியும் சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்க என்ஜாய் பண்றாங்க. சூப்பர் என்ஜாய்மெண்ட் ஆகும். அதனால வேதங்கள் படிச்சு அங்க சோமரசா அப்படின்னு சொல்றதை எடுத்து சொர்க்கத்துக்கு போகணும்ன்றவங்க என்ன கும்பிடுறாங்க. ஆனா டைரக்டா இல்ல, இன்டைரக்டா கும்பிடுறாங்க. அவங்க பாவங்கள் தீர்றதால அவங்க மறுபடியும் பிறக்குறாங்க. எங்கன்னா சொர்க்கத்துக்குள் இந்திரர் ரூல் பண்றாரு இல்ல, அவரோட ஆட்சிக்கு இல்ல பிறக்குறாரு. அதனால ரொம்ப சந்தோஷமாவும் அவன் இருக்காங்க. இப்ப நீங்க கேட்பீங்க, வா அப்ப அதுவா நம்ம டார்கெட்? அதெல்லாம் இல்ல. அவங்க சொர்க்கத்துக்கு போனாலும் அதுதான் அடுத்தது சொல்ல போறாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கேயே இருக்க போறது இல்ல. அவங்களோட நல்ல புண்ணியங்கள் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் பௌதிக உலகத்துக்கு வரணும். அதனால அவங்க சந்தோஷத்தை கேட்டு இந்த 3 வேதங்கள் பண்ணாலும் கொஞ்ச நாள் அங்க அனுபவிச்சுட்டு மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வரணும். இன்டைரக்டா என்ன சொல்றாரு, ஆக்சுவலி எனக்கு வர வேண்டாம்னா நீ போற இடம் தப்பு, நீ வர வேண்டிய இடம் என்னோட இடம் அப்படின்னு கொண்டு வர்றாரு. சோ இப்ப கிருஷ்ணர் அவரை பத்தி சொல்ல போறாரு. தேவர்கள் உபாசன காண்டா, கர்ம காண்டா எல்லாம் இன்டைரக்ட். இப்போ டைரக்டா எப்படி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்றவங்களுக்கு அவர் என்ன பண்றாரு, அனன்யா சிந்தையந்தோ மாம் யே ஜனா பரிபாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அனன்ய சிந்தையந்தோ மாம், எப்பவுமே என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறவங்க, சிந்தானா எண்ணம் இருக்கிறவங்க அப்படின்னு. ஏஜனா பரிபாஷத்தை தேஷாம் நித்யாபிகதாம், அதாவது நான் இல்லாததை கொடுப்பேன், இருக்கிறதை பிரிசர்வ் பண்ணுவேன் முடிக்கணும் எல்லாம் சொல்ல அவரு. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட என்ன இல்லையோ கிருஷ்ணர் அதை கொடுப்பாரு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பத்திரமா காப்பாரு. ரைட், அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு. சோ அப்ப மத்தவங்க எல்லாம், இப்போ நீங்க சொன்னீங்க இன்டைரக்டா மத்த ஆண்டவர்கள் எல்லாம் கும்பிடுறவங்க, அவங்கள என்ன சொல்வீங்கன்னா, அவங்க என்னன்னா மத்த ஆண்டவர்கள் மற்ற குட்டி ஈஸ்வரர்கள் அவங்களெல்லாம் கும்பிடுவாங்க, ஃபுல்லா கும்பிடுவாங்க. ஆக்சுவலா என்னதான் கும்பிடுறாங்க, ஆனா அவங்க சரியான விதம் இல்லாது. இப்போ நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்ல, நான் கோயிலுக்கு போறப்ப தூங்கில இருந்து எந்திரிச்ச உடனே கிளம்பி போயிடலாம், அப்படி பண்ணாதீங்க, குளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுதான் கரெக்டான விதம். அதே மாதிரி நம்ம ஏதாவது பௌதிக ஆசை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் கிருஷ்ணர் கிட்ட போகணும். இல்ல நான் ஒரு 33 கோடி தேவர்களை சேஸ் பண்றேன் அப்படின்னா, அவங்களும் இன்டைரக்டா கிருஷ்ணரை கும்பிடுறாங்க. ஆனா அது சரியான வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் சரியான வழி இல்லை, ஏன் இன்டைரக்டா கும்பிட்டா சரியில்லை? ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் தான் புருஷோத்தமன் அப்படின்னா, நான் தான் பிரபு, நான் தான் என்ஜாயர், நான் தான் எல்லா யக்னத்துக்கும் தலைவன். அதனால என்னோட உண்மையான ஃபீலிங், என்னை பத்தி கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ணலனா, நான் யாருன்னு உங்களுக்கு புரியலன்னா, அவங்க மறுபடியும் இறங்கிதான் வரணும். நம்ம பார்த்தோம், சொர்க்கத்துக்கு போனாலும் இறங்குறாங்க. அதனால ஓகே. இப்போ யார் சொன்னாங்க நான் தேவர்களை வழிபாடுனா, நான் என்னோட பித்திருக்களை வழிபாடுவேன், நான் இங்க பவர்ஃபுல் மேன் அவங்களெல்லாம் வழிபாடுனா, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, யாந்தி தேவாயதா தேவா யாதி தேவாவிரதா தேவான் பித்ருயாந்தி பிருத்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேஷோ யாந்தி மத்யாஜினோபி மாம். அப்படின்னா யாந்தி தேவோ, நீ தேவரை வழிபட்டா, விரதா தேவான் தேவர்கள் இருக்கும் இடத்தை போய் சேர்வ, பித்ரு யாந்தினா பித்ருக்களை வழிபடுத்தினா பித்ருக்கள் இருக்கிற இடத்தை போய் சேர்வ, பூதானி யாந்தி பூதேஷ்ணு அப்படின்னா பூதர்கள் வழிபட்டனா பூதம் எங்க இருக்கோ அங்க போய் சேர்வ, யாந்திமா தியாச்சினோப்பிமான் என்ன வழிபட்டனா நான் இருந்த இடத்துக்கு வர்றேன். எப்படி? ஆமா, டெல்லிக்கு டிக்கெட் வாங்கினா கல்கட்டா போவோமா? முடியாதுல்ல. அதனால எந்த இடத்துக்கு டிக்கெட் வாங்கணுமோ அங்கதான் போகணும், என்ன வேணுமோ அதுதான் சொல்லுவோம். ஓஹோ, அப்படியெல்லாம் அடிக்கடி எல்லாரும் கேட்பாங்க, கிருஷ்ணருக்கு ஏதாவது சொல்றாரா, எனக்கு இதான் சாப்பிடுவேன் அதான் சாப்பிடுவேன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு. சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி வேணும் சொல்றோமோ கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு. பத்திரம் புஷ்பம் பயம் தோயம் யோமே பக்தா பிரயஷ்யதி ததகம் பக்தி உபாரித்தம் அஷ்டாமி பிரயதாத்மனः. பத்திரம் இலை, புஷ்பம் பூ, பழம் அது நம்மளுக்கே தெரியும் பழம், தோயம் அப்படின்னா தண்ணி. தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியானா அது ஒண்டி இல்ல, அது கூட இல்லைன்னா கண்ணுல இருந்து வர ஒரு சொட்டு தண்ணியும் அவர் எடுத்துக்காரு.
அதனால மத்தது நீங்க தானே சொன்னீங்க ஒரே ஒரு இலை அப்படின்னு சொல்லல, அதுவும் ஓகே அவருக்கு. ஆனா நிறைய கொடுத்தாலும் சந்தோஷப்படுவாரு. அப்படியா? யார் சொன்னா? அவர் தான் சொல்றாரு. எத் கரோஷி எத் அஷ்டாசி எத் ஜுவோசி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத் புருஷ்வ மதர்ப்பணம். என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணாலும், எத் கரோசி, ரைட், எத் அஷ்னாசி என்ன சாப்பிட்டாலும், எத் ஜுஹோசி அதாவது எது கொடுத்தாலும், நீ ஆஃபர் பண்ணாலும் சரி கொடுத்தாலும் சரி. சோ அதான் ரெண்டு ஜுஹோசியும் ததாசி, ரைட். எத் தபஸ்யசி எந்த ஆஸ்டாரிட்டி எந்த தபஸ் பண்ணாலும், கௌந்தேயா குந்தியின் மகனே, தத் குருஷ்வா மத் அர்ப்பணம் எனக்கு அர்ப்பணம் செய். அப்படி எனக்கு செஞ்சு பண்ணனா நீ வரி பண்ணிக்க, நான் சாப்பிட மாட்டேன், பட் பண்ணா அந்த பாவங்களை போகும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுதான் சொல்றாரு. ஏன்னா அப்படி ஏன் பண்ணும், நான் ஏன் பண்ணும் உனக்கு அப்படின்னா, நம்ம எப்பவுமே எனக்கு என்ன லாபம், கிருஷ்ணன் சொல்றாரு எனக்கு தெரியுமா நீ கேட்ப, அதனாலதான் அப்படி பண்ணனா இந்த பௌதிக உலகத்திலிருந்து நீ விடுபடுவாய். நல்லது கெட்டது என்ற ரெட்டிப்பும் உனக்கு இருக்காது. உங்களோட மனம் ஃபுல்லாவே சந்நியாசம் விட்டுடணும் என்ற பாவத்துல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா மோட்சத்தில் என்கிட்ட வருவ அப்படின்னு. சோ இந்த கர்மத்தில் நல்ல கர்மா பேட் கர்மா ரெண்டுத்துல என்ன வேணும்னா நிறைய தடவை நல்ல கர்மா இருந்தோம், ஆனா ரெண்டுமே எனக்கு வேண்டாம். ஏன்னா எது இருந்தாலும் நல்ல கர்மானா நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் பூமிக்கு வருவேன், கெட்ட கர்மானா நரகத்துக்கு போயிட்டு பூமிக்கு வருவேன். ரெண்டுமே எனக்கு வேண்டாம். ரெண்டுமே வேணான்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அதுதான் மோட்சம் கொடுக்கும் பாதை, அப்படிதான் என்கிட்ட வர முடியும். அதனால நீ ஃபுல்லா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. சோ ஓகே, வெரி நைஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னோட பர்சனாலிட்டி எனக்கு சந்தேகம் அப்படின்னு, ரைட். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ யார் மேலயும் பொறாமப்பட்டது இல்லை, யார் மேலயும் நான் பார்ஷியல், ரைட், ஒற்றாம் பட்சம், ரைட், அந்த மாதிரி இருந்தது இல்ல, எல்லாருமே சமம். பட் யார் எனக்கு சேவை செய்யறாங்களோ அவங்க எனக்கு ஃப்ரெண்டு, எனக்குள்ள இருக்கா தோஸ்து அப்படின்னு சொல்றாரு. சமோகம் சர்வபூதானாம் நமே பேஷோசி நா பிரிய ஏ பஜந்தி துமாம் பக்தா மயி தே தேஷு சாப்யஹம். சமோகம் எல்லாரும் சமம். யாரு? சர்வபூதேஷு எல்லா உயிரினங்களும். நமே துவேஷோ நான் யாரையுமே வெறுப்பு எனக்கு இல்ல. நசோ பிரிய ரொம்ப லவ் பிரியம்னும் இல்ல, ரைட், பார்ஷியாலிட்டியும் இல்ல அப்படின்னும் இல்ல. ஆனா ஏ பஜந்தி துமாம் பக்தா என்னோட பக்தர் ஆனா மைதே தேஷு சாப்பியம். அப்படி இருக்கிற அவரு மையரா என்னோட பக்தர் என்னோட சிநேகிதனா இருப்பாரு அப்படின்னு. அண்ட் நானும் ஃப்ரெண்டா இருப்பேன், அவரும் என்ன பண்றாங்க, அவரு எனக்குள்ள இருக்காரு, நானும் அவருக்குள்ள இருக்கேன் அப்படின்னா அவர் எப்பவுமே அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு சேவை செல்றாங்க டிவோஷனல் சர்வீஸ் என்னோட சிநேகிதன், அவங்க எனக்குள்ள இருக்காங்க, அதனால நானும் அவங்களோட சிநேகிதன். சோ ரெண்டுமே மியூச்சுவல். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் அவரை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. ஓகே, அவன் ஒரு வேளை மோசமானா இருந்தா நம்ம எப்பவுமே தப்பு கண்டுபிடிப்போம். இங்க கிருஷ்ணரையும் கேட்கிறோம், வாட் இஃப் தட் ஃபெலோ இஸ் பேட் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அபி சேச்சு துராச்சாரோ பஜதாமாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யம் சம்யக் விவசிதோசிய. அபி சேச்சு துராச்சாரியா, ஓகே, அப்படி இருக்கிறவன் தப்பு பண்ணாலும், துராச்சாரம்னா ரொம்ப மன்னிக்க முடியாத தப்பு பண்ணாலும், அவன் எப்பவுமே அனன்ய பக்தி இருக்கிறவன், எப்பவுமே பக்தியில் இருக்கிறவன், டிவோஷனல் சர்வீஸ் செய்யறவன நீ என்ன நினைக்கணும், சாது அப்படின்னு நினைக்கணும். அதனால ஏன்னா அவன் ஸ்தித, ரைட், விவஸ்திதோஸ்தையே சாதுன்னு நினைக்கணும்னா அவன் கரெக்டான பாதையில் இருக்கான். அப்படியா எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்ப. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, ஆமா, சித்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி கச்சதி கௌந்தேயா பிரதி ஜானேதி நமே பக்த பிரணஷ்யதி. என்ன சொல்றாரு, ஏன்னா சிப்ரம் பவதி தர்மாத்மா தர்மத்தின் பாதையில் அவன் விடுவான். சாஸ்வத் சாந்தி நிகழ்ச்சி அவன் சாந்தி என்ன நிம்மதி, பீஸ், ரைட், நிகழ்ச்சி பர்மனண்டா அவனுக்கு பீஸ் இருக்கும். அப்படியா? யார் சொல்றீங்க? நான் சொல்ல போறது இல்ல, கௌந்தேயா குந்தியின் மகனான நீ சொல்ல போற. கௌந்தேயா பிரதி ஜானிதி நீ சொல்லு, நமே பக்தா பிரணஷ்யதி என்னுடைய டிவோட்டிக்கு அழிவுன்றதே இல்லை அப்படின்னு நீ சொல்லு அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? கிருஷ்ணர் சொல்லக்கூடாதான்னா,
கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை கூட அவர் மீற சான்ஸ் இருக்கு. ஆனா அவர் டிவோட்டி சொன்ன வார்த்தையை அவர் மீறவே முடியாது. அதனால அவர் சொல்றாரு, நான் என்ன கொடுக்கறது, நீ கொடு கேரண்டி எம்பிஆஃப்ல, ஏன்னா நான் சொன்னா கூட பேச்சு மாறுவேன், நீ கொடுத்தா லக்ஷ்மணர் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. மாமி பார்த்தாமி பாஷ்ருத்யா ஏபிஷு பாபயோனிய ஸ்ரீயோ வைஷா ததா சூத்ரா தேபி யாந்தி பராங்கதம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, எனக்குள் யாரு ஷெல்டர் எடுத்தாலும் என் சரணா நம்ம சொல்றோம் இல்லையா, சர்வ என்ன சொல்றாரு, சர்வ தர்மா பரித்தே நாமேக்கம் சரணம் ராஜா, என்கிட்ட சரணம் அடைந்தவங்க, என்கிட்ட அடக்கலம் எடுத்தவங்க யாரா இருந்தாலும், ஸ்ரீயோ ஆனா பெண்ணா இருந்தாலும், ரைட், வைஷ்யாவா இருந்தாலும், சூத்ரனா இருந்தாலும், ஷியோ வைசியோ யாரா இருந்தாலும், ரைட், என்ன அவங்க சூத்ராவா இருந்தாலும் அவங்க என்னுடைய பராங்கத்தில் என்னுடைய இடத்தை அடைவாங்க. அதனால ஒன்லி குவாலிபிகேஷன் என்னன்னா, நீ என்கிட்ட சரணம் அடையணும், என்னோட ஆசிரித்தம் எடுக்கணும், என்னோட நம்ம கட்டுப்பாடுன்னு அவர் சொல்ல வரல, என் ஷெல்டர் அப்படின்னு இல்லையா, அதனால நம்ம இங்க கூட சொல்றோம் ஷெல்டர் ஃபார்ம் அப்படின்னு. நம்ம தீக்ஷாக்கு முன்னாடி சிக்ஷா அப்படின்னு சொல்லுவோம், ரைட். நீ என் கிட்ட அடைக்கலம் எடுத்தனா நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்போ இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். அப்போ பிராமணர்கள் கரெக்ட் தர்மத்தின் பாதையில் போகும் பிராமணர்களுக்கும் என்னோட டிவோட்டிஸ்க்கும் ராஜாக்கள் கிருஷ்ணரோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களுக்கும் எந்த லெவலுக்கு இது நான் சொல்றது உண்மையாகும். அதனால இப்போ நிரந்தரமா இல்லாத இந்த டெம்பரரி, ரைட், அசாஸ்வதம் பண்ணுவோம் டெம்பரரிக்கு, கஷ்டம் துக்காலயம் இது இருக்கிறதுல என்னோட என்ன என்கேஜ் பண்ணுவோம், பிரேமையான சேவையில் என்கேஜ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லாருக்குமே அப்படின்னா, நான் பிரியப்படுற அந்த பிராமணர்களுக்கும் ஆசைப்படுற அந்த சத்திரியர்களான ராஜாக்களும் அந்த என்னோட டிவோட்டிஸ்க்கும் நினைச்சு பாருங்க, இந்த துக்காலயத்துல இருந்து என்னோட சேவை செய்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்னதான் பண்ணணும், ஒன்லைன்ல சொல்லுங்கன்னா, மன்மனா பவ மத் பக்தோ மத்தியாஞ்சி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யஸ்ய யுத்வைவாம் ஆத்மானா மத் பராயணக. அப்படின்னா எப்பவுமே நீ என்ன பண்ணணும்னா, என்னை நினைச்சு கொண்டிரு, என்னுடைய பக்தனாவு, எனக்கு வணக்கங்களை தெரிஞ்சுக்கோ, நமஸ்காரம் தெரிஞ்சுக்கோ, என்னை கும்புடு, என்னையே நினைச்சிட்டு இருந்தனா கண்டிப்பா என்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ என்ன சொல்றாரு, எப்படி அவர்கிட்ட போக முடியும் அப்படின்றத கான்பிடென்ஷியல் சீக்ரெட் அவர் சொல்றாரு. சோ ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் 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 ஹரே ஹரே கிருஷ்ணா. 9th சாப்டர் ஒரு சம்மரி எதுக்கு எடுத்தனா, வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், எனக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் சொன்ன மாதிரி இருக்கும்னு. சோ அதனால ஹரே கிருஷ்ணா. கிளியர் இல்லையா இந்த சாப்டர்? இல்லையா, இருக்கா? ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ நம்ம 10th சாப்டர் போறோம், ரைட். இப்போ 10th சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ 10th சாப்டர் 10th சாப்டர் பேர் என்ன? 10th சாப்டர் பேர் என்ன? விபூதியோ. எஸ், விபூதி, ரைட். விபூதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? விபூதினா என்ன? நம்ம தலையில பூசுற விபூதியா? விபூதினா என்ன? விபூதினா என்ன பார்க்க போறோம், அதுதான். ஓகே. இப்போ இது ஸ்ரீ ராதா கோவிந்தா நம்ம வணக்கங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இங்க 9th தான் இப்போ நம்ம ஃபுல்லா ரிவைஸ் பண்ணோம், அதனால இங்க இருந்து போறோம். 10th அத்தியாயம்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.8, 10.9, 10.10, 10.11 சதுர் ஸ்லோகா அப்படின்னு. இது என்னன்னா, இந்த 4 ஸ்லோகா மொத்த பகவத்கீதாவின் சாரணம் அடங்கி இருக்கு. சோ மாதாஜி இந்த 4 ஸ்லோகா படிச்சா போதுமா? போதும். அப்ப ஏன் மாதாஜி எல்லாம் படிக்கணும்? ஏன்னா நம்மளுக்கு மூளை இல்லை. அப்படி டக்குன்னு 4 ஸ்லோகா சொன்னா நம்மளுக்கு ஏறாது, இவ்வளவு சொன்னா ஏதோ கொஞ்சம் ஏறும். அதனால அவர் வச்ச வச்சன்னு சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுனருக்கு 4 ஸ்லோகம் போறோம், ஆனா நம்மளுக்கு போறாது, ரைட். சோ அதனால இது 10.1ல இருந்து 7 வரைக்கும் இவர் தான் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். கிருஷ்ணர் தான் நம்ம பார்த்திருக்கோம்ல, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி கோவிந்த சர்வ காரணம், எல்லாத்துக்கும் காரணமா இருக்காரு அப்படின்னு.
ஓகே, இப்ப வந்து 8ல இருந்து 11 தான் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா அவர் வந்து சத்துர் ஸ்லோக பகவத்கீதா அப்படின்னு என்னன்னா சமரின்னு சொல்லுவோம், சாரம், ரைட்? இந்த என்டையர் பகவத்கீதாவின் சாரம் இந்த 4 ஸ்லோகம். இந்த 4 புரிஞ்சுச்சுன்னா போறோம், யூஆர் டன் அப்படின்னு. 10.12ல இருந்து 19 வரைக்கும் என்னன்னா என்ன அங்க எழுதியிருக்கிறது என்ன மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பபிதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 10.12 to 19 தமிழ்ல என்ன எழுதியிருக்காங்க சொல்லுங்க. படிக்கிறேன் மாதாஜி. எனக்கு எனக்கு மேலும் சொல்லுங்கள். ஓகே, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 20ல இருந்து 42 என்ன சொல்ல வராங்கன்னா கிருஷ்ணரை வந்து எல்லாத்துலயும் பார்க்கலாம் எப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம 1 to 7 கவர் பண்ண ட்ரை பண்ணலாம், சரிங்களா? மத்தடி ஸ்லோகம் அண்ட் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருந்தீங்களா? ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் யாரு? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஷுணு மே பரமம் வச்ச யக்த்யக்ஷ அஹம் பிரியோ மோனாய வக்ஷ்யோமி ஹித காம்யயோ. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னோட ஜிகிரி தோஸ்து, அதனால உனக்கு மறுபடியும் உனக்கு சொல்ல போறேன், ரைட்? அதை நீ கேட்டுக்கோ, உனக்கு ஸ்பெஷலா சொல்ல போறேன். என்ன சொல்ல போறீங்கப்பா? நான் சொல்ல போறேன்ப்பா, கேளு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல போறாருன்னு படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் பண்ணி படிமா பபிதா. கிருஷ்ணர் இந்த அறிவை அர்ஜுனருக்கு ஏன் தருகிறார்? நண்பன் பிரியமானாய இந்த ஞானம் சிறந்த ஞானம், பரமான ஞானம், பரமம் வச்ச ஞானத்தை பெறுவது எப்படி கேட்டல் ஷுணு. ஹரே கிருஷ்ணா. சோ ஸ்ரீனு ஆனா கேளு, இது வந்து நம்மளுக்கு கோசம் தான் இது வேர்டு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக்குற ஹேபிட்டே இருக்காது, பேசிக்கொண்டே இருப்போம். கேட்கிறோம்ன்ற ஹேபிட் ஃபர்ஸ்ட் கேட்கணும் நம்ம. அதனால கிருஷ்ணர் காது ரெண்டும் வாய் ஒண்ணு, ஆனா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பிரச்சனைனாலும் நம்ம கடகடன்னு சொல்லிடணும். நிச்சயமா பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம கேட்கணும், அது பண்ண மாட்டோம். அதனால எதுக்கோசம் அவர் கிருஷ்ணர் அர்ஜுனரை சூஸ் பண்ணியிருக்காரு நீங்க சொல்லுங்க. வை அர்ஜுனா? வை அர்ஜுனா? கிருஷ்ணர்கிட்ட பொறாமையற்றவர் அவரோட நண்பர். வெரி நைஸ். பொறாமை இல்லாதவர் நண்பர். நம்ம ஒண்டி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு சீக்கிரம் சொல்றோம், கிருஷ்ணர் ஒண்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட் செலக்ட் பண்ணக்கூடாதா? அதனால எடுக்கிறாரு. சோ ஸ்ரீனு அப்படின்னா கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் பக்தி. அப்படியா? அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தான் இந்த பேச போறோம். ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் பிரபு படிக்கலாம், யார் வேணா படிக்கலாம். நமே விதுசுரகனா பிரபவம் நமஹர்ஷயः அஹம் ஆதிஹே தேவானம் மஹர்ஷீனாம் ச சர்வஷ. தேவர்களோ மகரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை, ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களும் ரிஷிகளும் நானே ஆதி ஆவேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேவர்கள் ரிஷிகள் நான் தான் ஆதி, அதனால ஆனாலும் அவங்களுக்கு என்னோட மகிமை தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவங்களுக்கு தெரியல? அவங்களுக்கு சரி, அப்போ தேவர்களுக்கு தெரியல, ரிஷிகளுக்கு தெரியல, அப்போ கிருஷ்ணர் யாருக்குதான் தெரியும்? அவரோட பக்தர்களுக்கு. ஹரிபோல், வெரி நைஸ். அவரோட பக்தருக்கு தெரியும், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் தான் சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அவர் தான் மூலம், ரைட்? முழு முதல் கடவுள், சோர்ஸ், ஆதி அப்படின்றோம், ரைட்? அவர் தான் ஒரிஜினல் ஃபார்ம். அவர் தான் எல்லாத்துக்கும், எல்லாருமே வந்து அவதாரங்கள். அவர் தான் அவதாரி. நம்ம பிரம்ம சமிதால ஒண்ணு இருக்கு, ராமாடி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோது புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவதோ பரமப்புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமாம் பஜாமி. மார்னிங் பஜனையில கூட சொல்லுவாங்க, ஆனா மெட்டுதான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபாரினர் பாடுது கோவிந்தா ஆதி புருஷா, அந்த டோன் எடுப்பாங்க, ரைட்?
நம்ம வந்து கோவிந்தா ஆதி புருஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். சோ இவர் என்ன பண்றாரு, இவர் சொல்ல போறாரு என்னன்னா, மகனுக்கு வந்து தந்தை இருக்கிற மாதிரி அவன் வந்து மத்த செகண்ட் ஒன் படிக்க தமிழ். கிருஷ்ணரை பற்றி யாருக்கு தெரியாது, ஏன் அவரே எல்லோருக்கும் மூலம். மகனுக்கு தந்தையே மூலம், அவனுக்கு அவரை பற்றி அனைத்தும் தெரியாது. ஹரே கிருஷ்ண மாதா. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அனாலஜி கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு எல்லாமே அப்பாவை பத்தி தெரியுமா? தெரியாது. ரைட். அப்பா நல்லா இருந்தாலும் தெரியாது, கெட்டவரா இருந்தாலும் தெரியாது. ஏன்னா அவர் தான் சோர்ஸ். அதே மாதிரி கிருஷ்ணரை பத்தி யாருக்குமே தெரியறது இல்லை. அதனால ஏன்னா அவர் தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. எது தகுதி அல்ல, யாருக்கு கிருஷ்ணரை தெரியாது, ஏன் பாண்டித்யம், மன கற்பனை, பற்றுதலின்மை, அவர் அனைவருக்கும் மூலம். கிருஷ்ணரை அறிந்து கொள்வது எப்படி? பகவத்கீதையிலும் பாகவதத்திலும் உள்ள அவரது உரைகளை கேட்பதன் மூலமாக. கிருஷ்ணர் மற்றும் அவருடைய பக்தர்கள் கருணையின் மூலமாக. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது எதனால அவங்களுக்கு தெரியறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 9th சாப்டர்ல, அவஜானந்தி மாமூதா, அவங்க வந்து மூடர்கள். அவங்கள இப்ப வந்து மானிஸ்து மாம் பார்த்தா அப்படின்னா மகாமானிஸ்து அந்த மாதிரி டிவோட்டிஸ் கிட்ட ஷெல்டர் எடுத்தா ஓகே. இல்லாதவங்க மோகாஷா மோக கர்மனோ அப்படின்னு பார்த்தோம். ரைட். மோகத்தில் இருக்கிறவங்களால தெரிஞ்சுக்க முடியாது, பற்று இல்லாதவங்களால தெரிஞ்சுக்க முடியாது, பக்தி இல்லாதவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். கிருஷ்ணரை வந்து எப்படி எப்படி ஈஸியா பிடிக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து டிகிரி வந்து என்னன்னா, பகவத்கீதா காலையில சொல்லிட்டு இருந்தேன், இட்ஸ் கால்ட் டிகிரி. ஸ்ரீமத் பாகவதம் போஸ்ட் கிராஜுவேட், சைத்தன்யா சரிதாமிர்தா பிஹெச்டி. அதனால பகவத்கீதால வந்து பாகவதம் இதுல இருக்கிறத பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுப்போம். ஏன்னா 10வது சாப்டர் வந்து காண்டோ பாகவதம்ல படிக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. எதுக்குன்னா அது வந்து கிருஷ்ணரோட ஸ்வீட்னஸ். ஆனா ஒரு ஸ்வீட்னஸ் தெரியறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட கிரேட்னஸ் தெரியணும். எதுக்குன்னு சொல்றேன். இப்போ நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க வச்சுக்கோங்க, லவ்வோ அரேஞ்சோ, ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ரெஸ் ஆனது வந்து இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு பார்க்க மாட்டோம். ஒரு அரேஞ்ச் மேரேஜே எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் அவங்க எங்க வேலை செய்யறாங்க, அவங்க சம்பளம் எவ்வளோ, அது கிரேட்னஸ். ரைட். அவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க அப்படின்னு தெரியாது. அவர் ரொம்ப இனிமையானவர்ன்றதால நம்ம அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ நம்ம வந்து யாரா இருந்தாலும் இவங்க எவ்வளவு கிரேட்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு கிரேட்டா இருந்தோம், இவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்கன்னு ரொம்ப அட்ராக்ட் ஆகும். இது நான் சொல்லல, சுகதேவ் கோஸ்வாமி கூட வந்து பாக்குறாங்க. அவர் வந்து சுகாவோட கதை தெரியுமா எல்லாருக்கும்? சுகதேவோட கதை தெரியுமா தெரியாதா? தெரியும் மாதாஜி, சொல்லியிருக்கீங்க மாதாஜி. சொல்லியிருக்கேன் இல்லையா? சுகதேவ் வந்து பிறந்த உடனே அவர் வந்து ஓடி போயிடுவாரு 16 வயசுல. ஆனா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஓடி போறச்சே கரெக்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2 பாட்டு கேட்கிறாரு. அதுல ஒண்ணுதான் அகோபகியம் ஸ்தனகால கூட்டம் ஜிக்வாம் செய்யாபாதியதாத சாந்தி லபேகத்தந்தா ஸ்ரீ உச்சிதாந்த தோன்யம் கம்பா தயாலும் சரணம் ரஜேமா. அகோபக்கியம் ஸ்தனகால கூட்டம் விஷம் கொடுத்த ஒரு தாய் ஸ்தானத்தில் எடுத்து உட்கார வச்சிருக்காரே நானி பூத்தனா இன் கோலோகா. நம்ம கோலோகா போறச்சே மீட் பண்ணலாம் நம்ம. அப்படி இருக்கிறவன் யார்தான் அது? ரைட். அந்த கிரேட்னஸ். ரைட். இப்போ ஸ்வீட்னஸ் அழகு பார்க்க போறோம். வர்ணாபீடம் நட்டவரவபு கர்ணயோ கர்ணிகாராம் பிப்ரத்வாசாத் கணிகா கபிலாம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்திரன் வேணூர் அதரசுர பூரயன் கோப விருந்தேர் விருந்தாரம்யம் ஸ்வபத கமனம் பாவிஷத் கீர்த்த கீர்த்திவி. அப்படின்னா பர்ரா பீட்டம். ரைட். பர்ரா பீகாக். ரைட். பீட்டம் நட்டவர வப்பு, அவர் உடம்பே தெரியும். ரைட். வப்பு அவரோட ஃபேஸ் பாடி எல்லாமே. கர்ணையோ கர்ணிகாராம், காதுல போட்டிருக்கிறது கர்ணிகாராம். ரைட். பிப்ரத்வாசாத் கணிகா, அவர் போட்டிருக்க ட்ரெஸ். வைஜெயந்தி மாலா. ரைட். இதெல்லாம் பார்த்தோன்னே சூப்பர் லவ் அட்ராக்ட் ஆயிட்டு டோட்டலி ஃபாலன் ஆயிட்டார் அவர். யாரு? சுகா. எதுவுமே வேணாம்னு ஓடுறவரு அவர் கிரேட்னஸ் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆயிட்டு நின்று இருக்கிறாரு. ஸ்வீட்னஸ் கேட்ட உடனே அப்படியே துப்புன்னு விழுந்துடுறாரு. அதனாலதான் நம்ம அதே ஃபார்ம்ல போகணும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அதனால இப்போ நான் சொன்ன அந்த இப்போ சொல்ல இதுக்கு முன்னாடி இப்ப சொன்னது ஸ்ரீமத் பாகவதம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னல ராமாடி மூர்த்திச்சு. அதனால வந்து
இது வந்து இந்த கதை என்ன யாருக்காவது தெரியுமா பிக்சர்ல? பிரம்ம விமோசனமோ அது இல்லையா? ஒரு வெரி நைஸ். பிரம்ம விமோச்சன நீலா அப்படின்றத பாக்குறோம். அதாவது பிரம்மா வந்து ஆஹ் கேக்குறாரு கிருஷ்ணர் கிட்ட, என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுருங்க இல்ல என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா நான் உங்களை வந்து ஆஹ் தப்பா இடம் போட்டேன். எதனால தப்பு போடுறாருன்னா, கிருஷ்ணர் வந்து ரொம்ப அப்படி காமன் மேன் அப்படின்னும், அதை விட லோ காமன் மேன் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தா அவர் கூட இருக்கிற மதுமங்கள் கிட்ட இப்படி கையெடுத்து இப்படி சாப்பிடுறாரு. லெஃப்ட் ஹேண்ட் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், ஆனா கிருஷ்ணர் யூஸ் பண்றாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே சுபம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ வந்து இன்னொரு விஷயம்னா, யாரோ ஒரு ஃப்ரெண்டு புளிச்ச மோரா இருக்கே, கிருஷ்ணர் வரத்துக்குள்ள சாப்பிடணும் குடுன்னு சாப்பிடலாம். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சாப்பிடுற ஒண்ணும் இல்ல அப்படி வச்சுட்டு எனக்கு கூட அப்படி சொல்லி இப்படி பண்றச்சே வாயில இருந்து வரும். அது நம்ம முன்னாடியே நிக்க மாட்டோம், ஆனா அதை அப்படியே கிருஷ்ணர் சாப்பிடுறாங்க. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு வயிற்று கலக்குதோ இல்லையோ, பிரம்மாக்கு கலக்கிச்சு. கலக்கிட்டு இவருக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ப்ரூவ் பண்றச்சே அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஆட்டுக்கள், பசுக்கள், மாட்டுக்கள், மாட்டுக்குட்டிகள், கண்டு குட்டிகள் எல்லாத்தையும் கிட்னாப் பண்றாரு பசங்களோட சேர்ந்து. சேர்ந்து கிட்னாப் பண்ணிட்டு கிருஷ்ணர் ஒரு செகண்ட் அச்சோ எங்க போச்சுப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு பாக்குற லெவலுக்கு அவர்கிட்ட அவரோட லீலா சக்தி குழப்பிட்டு இருந்தது அவர். அதுக்கப்புறம் அவரே எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகாது. அச்சிந்த அதாவது உயிரில்லாத பௌதிக ஜடமா இருக்கிற அந்த அந்த டிஃபன் பாக்ஸாவும், உயிர் இருக்கிற மாடு பசு பசங்களாவும் போறாரு. அது ஒன்றும் இல்லாம எல்லாருக்கும் அவ்வளவு பிரியமா, வீட்டுக்கு போனா வா இவ்வளவு கியூட் என் பையன் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்களாம். ஏன்னா அந்த கிருஷ்ணர். இது பலராம் தாவுக்கே தெரியல எப்படி நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாருமே எப்படி எப்பவுமே இருக்கிற பசங்க, ஆனா இவ்வளவு பாசம் எக்ஸ்ட்ரா ஆனா எல்லாருமே கிருஷ்ணரை மகனா பெற்றிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்டோரி இருக்கு. ஏன் கிருஷ்ணரை மகனா பெறணும், ஏன் இந்த மாதிரி ஒரு லீலை அவர் ஆடுறாருன்னா, ஒருத்தரையும் ஒரு கோபி ஃபீல் பண்ணுவாங்க, இந்த கிருஷ்ணர் ஒரு நாளாவது என் வீட்டுல மகனா இருக்க கூடாதான், அதனால ஒரு வருடம் மொத்தம் அவர் வந்து மகனா வந்து இருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. யோ மாம் அஜம் அநாதிம் சவேதி லோகமஹேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேஷு சர்வ பாபை பிரமுச்யதே. எவன் ஒருவன் என்னை பின்பற்றுவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் எல்லா உலகங்களிலும் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனாக அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லாரை விட அவர் தான் விடுதலை. யாருவன் நான் எல்லாரை விட யார் ஒருத்தர் என்ன முழு முதல் கடவுள், பேசிக்கலி ஆதி அனாதி, நான் சொன்னேன் இல்லையா, அதே ஸ்லோகம் தான். ஈஸ்வர பரமகிருஷ்ண டாப் மோஸ்ட் ரைட். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக, சச்சிதானந்த எட்டர்னல் எப்பவுமே இருக்கிறவர். அனாதி அனாதி, ஆனா அனாதை ஆசிரமம் கூட அங்க இருந்தா வந்துச்சு. ஏன்னா அப்பா அம்மா இல்ல, இவருக்கும் இல்ல, ஆனா இவர் அனாதை இல்ல. அனாதி ஏன்னா இவருக்கு அப்பா அம்மா இருந்து இவரை விட பவர்ஃபுல்லா இருந்தா அவங்கதான் காட். அதனால இவர் காட். இப்ப வந்து நிறைய தடவை சொல்லுவாங்க இவரோட அப்பா அம்மா இது அப்படின்னா, இவர் வந்து அப்பா அம்மா பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. சோ இவர் வந்துதான் காடு. அதனாலதான் அனாதி. ஆதினா ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காரு, பிகினிங் இல்ல, மிடில் இல்ல, எண்டும் இல்ல, அப்படி இருக்கிறவர் தான் இவர் அப்படின்றத சொல்றாங்க. மத்தஜி படிங்க. இவர் பிறப்பற்றவர் ரைட். அன்பான் அஜிதா அப்படின்னு, ஜீதானா பிறக்கிறது, அன்பானா பிறப்பு இல்லாதது, ஆரம்பமும் இல்ல இருக்கு, ஸ்டார்டிங்கும் இல்ல அப்படின்னு. அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணரை பிறப்பற்றவராகவும் ஆரம்பம் அற்றவராகவும் எல்லா உயிரினங்களின் இறைவனாகவும் அறிபவன் எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பேசிக்கலி கிளியரா தெரியும் அவருக்கு பிறப்பில்லை. அது அவஜானந்தி மாமுதா, நான் பிறந்துட்டேன் ஹியூமன் பீயிங் நினைக்கிறாரு, பண்ணாதவன். ஆரம்பம் இல்லை, ஆதி அனாதி ரெண்டும் தெரிஞ்சவன். அவன் வந்து எல்லா உயிர்களிலும் இருக்காரு அப்படின்னா இஸ் பரமாத்மா, எல்லாத்தையும் இருக்காருன்னு தெரிஞ்சவங்க. நம்ம 5வது சாப்டர்ல படிச்சோம். வித்யா வினய சம்பன்னி பிராமினி கவி அஸ்தினி சுனி சைன ஸ்வபாகேஜ பண்டிதா சமதர்ஷின. என்னன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டவன் எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்பான் அப்படின்னு. அப்படி இருக்கிறவன் வந்து என்ன அப்படின்றத அவங்க சொல்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புத்தி ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தமः ஷமः சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் ச பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிஸ்
तपोधानं यशो यशः भवन्ति भावभूतानां மத்த ஏவ பிருதக்விதாः. புத்தி, ஞானம், ஐயத்திலிருந்து மயக்கத்திலிருந்தும் விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலனடக்கம், மன அடக்கம், சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, அச்சம், அச்சமின்மை, அகிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் இகழ்ச்சி என உயிர்வாளிகளிடம் காணப்படும் பல்வேறு குணங்கள் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவையே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெரி நைஸ். எல்லா குவாலிட்டிஸும் ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து கொடுக்கறது நான் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா பார்க்கலாம் எவ்வளவு கவர் பண்ண முடியும். புத்திசாலிவன் எப்படி வருது? அந்த புத்தியை கொடுப்பவரும் கிருஷ்ணர் தான். அப்போ வந்து நம்பிக்கை இல்லையே மாதாஜி. பிலாசபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. ஆனா அதுக்கு அர்த்தம் பிலாசபர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க புத்தி கொடுத்ததும் இவர் தான். 15வது சாப்டர்ல சொல்லுவாரு, சர்வசச்சாம் எழுதி சன்னிவிஸ்தம் மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போவானம்ச. மத்த ஸ்மிருதி மெமரி ஞானம் நாலேஜ் ரைட் அப்போவானம் மறக்கிறதும் நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ புத்திசாலியிலும் அவருக்கு புத்தி கொடுக்கறது அந்த அறிவா இருக்கிறது அவர் தான். பயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயம் அபயம் ரைட். ஒரு பாட்டு கூட இருக்கு. பஜஊரே மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரணரவிந்தரே. அபயம் அப்படின்னா பயம் இல்லாதது, அப்படி கொடுக்கறது இவர்தான் அப்படின்னு. நாமனிஷ்ட பிரபு என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, பக்தி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பயம் அப்படின்னாரு. அதாவது பக்தி ஏற ஏற பயம் குறையும். சன்னியாசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயமே இருக்கக்கூடாது. அவங்க அடுத்த நாள் சாப்பாடுங்க அப்படின்னு கூட வரி பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களோட சூப்பர் குவாலிட்டி. அதனால பயம்ன்றதே இல்லாதது பக்தி ஏறுறதுக்கு அர்த்தம். அதுக்குன்னு லூஸ்தனமா ஒருத்தன் பண்றான்றத நான் சொல்லல. பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா பயம்ன்றது இருக்காது அப்படின்னு. எல்லாரையும் ஈக்குவலா பார்ப்பான். நான் சொன்னேன் இல்லையா, சமதர்ஷினா. இவன் அசிங்கமா இருக்கான், இவன் பணக்காரன், இதெல்லாம் பார்க்காம ஈக்குவல் விஷன்ல பாக்குற மனப்பான்மை இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பகவானோட பக்தி தொண்டு டிவோஷனல் சர்வீஸ்ல வந்து ஈடுபடுறவங்க எல்லாருமே வந்து நிர்குணம் அப்படின்னா இந்த 3 குணங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, ரஜோ தமா அப்புறம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமகுணம். இங்க இருந்து நிர்குணம்னா மெட்டீரியல் குவாலிட்டிஸ் கிருஷ்ணருக்கு இல்ல, இந்த டிவோட்டிஸ்க்கும் அது இல்ல. இப்ப 3 குணங்கள் அப்படின்னு சொல்றது பௌதிக குணங்கள். இந்த 3 குணங்கள்னா அப்ப குணமே இல்லைன்னா இருக்கு. சுத்த சத்துவ பிளாட்ஃபார்ம் டிரான்ஸ்டென்டல் பிளிஸ் அன்வாங்க. அந்த அவரோட இயல்பு அவங்களுக்கும் வருது அப்படின்றத இங்க சொல்றாங்க. ரைட். எப்படி வரும்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி. சோ அதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறது அவர் தான், ஞானம் கொடுக்கறது அவர் தான், அதாவது அபயம்ன்றது கொடுக்கறதும் அவர் தான், நம்மள அந்த மயக்கத்துல இருந்து விடுபடுத்துறதும் அவர் தான், புலன்கள் சொல்ற அந்த சென்சஸ் கொடுக்கறதும் அவர் தான், சந்தோஷம்ன்றது, துக்கம், பிறப்பு, இறப்பு எல்லாமே உலகத்துல கால் பண்ற எல்லா குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து யாரு? இவர் தான் சோர்ஸ், அவர் தான் படைக்கப்பட்டாரு, அவர் தான் கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மஹர்ஷய சப்தபூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமாம் பிரஜா. 7 மகர்ஷிகளும் அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகளும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களாக மனுக்களும் என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்களே. பல்வேறு ரோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியவையே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லாருமே வந்து தோன்றுறது யாரு அப்படின்னா 4 பேரு. 4 பேருன்னா யாருன்னா 4 சனத்குமார பசங்க. 7 ரிஷிகள் அப்படின்றது சப்த ரிஷிகள். ரைட். இவங்க எல்லாருமே வந்து எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா ஒரிஜின் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகா சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா மகரிஷிகள் தான் சப்த ரிஷின்னு சொல்லுவோம். இந்த 4 அப்படின்றவங்க வந்து நம்ம குமாராட்கள், சனாத்தனா அப்படின்றது. அதே மாதிரி 14 மனுக்கள். இவங்க எல்லாருமே கிருஷ்ணர் கிட்ட இருந்துதான் வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த கிருஷ்ணர் பிக்சர் யாரு, எந்த ஊருன்னு சொல்லுங்க. இல்லையா? கிருஷ்ணர் சென்னை கிருஷ்ணர், அதுதான் சொல்றாங்க.
சோ பேசிக்கலி பல லோகத்துல வந்து இருந்து எல்லா உயிரிடத்திலயும் எங்க யாருன்னா அவர் தான் இருக்காரு. எல்லாருமே வந்து கிருஷ்ணரிடத்துல இருந்துதான் வந்தாங்க. அவர்தான் சோர்ஸ், ரைட்? அதான் ஆதி, அவர்தான் ஆதி காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஷீலா பிரபுபாத் அவரோட டிவோட்டிஸ் இங்க வந்துன்னா அதுல படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மிக உயர்ந்த நபர்களும் கூட அவரிடம் இருந்து நேரடியாகவோ அல்லது அவரது தூய பக்தர்களிடம் இருந்தோ கேட்பதன் மூலமாகத்தான் கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணரை வந்து பார்த்து புரிஞ்சிக்கவே முடியாது, கேட்டுதான் பார்க்கணும். கேட்டுதான் பார்க்கணும்னா கேட்டுதான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இத வந்து நான் சொல்ல ருக்மிணி அம்மாவே சொல்லுவாங்களாம். என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருத்வா குணான்புவன சுந்தரம் சின்வதாம் தே நிர்விஷ்ய கர்ணா விவரே ஹரிதாங்க தாபம் ரூபம் குணான். எதுக்கு சொல்றாங்கன்னா, உன் ரூபம் எல்லாமே குணவத்தா ஹரிதாங்க தாபம் துவயச்சுதா விஷதி சித்தம் அபத்ரதம் மே. அப்படின்னா ஸ்ருத்வா குணா உன்னோட குவாலிட்டி குணங்கள், புவன சுந்தரம் உன்னோட அழகு, ரைட்? ஸ்ருத்வானா கேட்டேன், நான் கேட்டேன் உன்னோட அழக, கேட்டேன் உன்னோட குணங்களை அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா அவங்க பார்க்கல, ரைட்? அதனால நம்மளும் அதே மாதிரி கேட்கலாம் கிருஷ்ணரை பத்தி. அப்படி கேட்டாலே பாவங்கள் போகும், ரைட்? நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஏதாம் விபூதி யோகம் சமம யோ வேதி தத்வதஹ சோ விகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சௌஷயஹ. எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியையும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான். இது சந்தேகம் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ என்ன சொல்றாங்கன்னா, டெஃபினட்டா பக்தி தொண்டுல வந்து ஈடுபடுவாங்க. யார் ஈடுபடுவாங்க ஆனா என்னோட சக்திகளை, ரைட்? என்னோட யோக சக்திகளை அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி அஷ்டாங்க யோகாலாம் சொல்ல. அவர் சொல்ற அவரோட பவர்ஸும் உண்மையா இருக்கிற யாருக்கு தெரியுதோ, யாரால கண்டுபிடிக்க முடியுதோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் லிபரேஷன். அதுதான் இங்க அர்ஜுனாவே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இருக்காங்க அப்படின்னு. பகவானோட வைபவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 நிறைய வைபவங்கள் இருக்கு, நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஆனா அத 6ல வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. பகவான் அப்படின்ற பாத்தீங்கன்னா அவருக்கு 6 ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே அதுக்கு அவுட் சைட் ஆஃப் தட் இல்ல. இப்ப உங்களுக்கு எல்லா நல்ல குணங்களும் இருக்கு, எல்லா நல்ல குணங்கள் இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அடங்கி இருக்கு அவருக்குள்ள. அதுதான் இங்க சொல்றாங்க. படிக்க மாட்டேன். பகவானின் வைபவங்களை உண்மையாக அறியும் போது அவரிடம் சரணடைவது தவிர வேறு வழி இல்லை. பதம் 16 அர்ஜுனனின் கேள்விகளுக்கான தூண்டுதல். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பகவானோட வைபவங்கள் எல்லாம் ஆஹ் எல்லாமே கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிறச்சே, உண்மைன்னு நம்பி பிலீஃபோட இருக்கச்சே அவரிடம் என்னன்னா பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா சரணம் அடைவோம். ஏன்னா அவர் தான் பவர்ஃபுல் அப்படின்றத நமக்கு தெரியும். இப்போ இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்துக்கோம். நாளைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். ஸோ ப்ளீஸ் கரெக்ட் டைம்க்கு வந்துடுங்க. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்றேன். வாஞ்ச கல்பதருபியஸ்ச கிருபா சிந்துபிய ஏவச்ச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव जय श्रीला प्रभुपाद की जय. नामाचार्य हरिदास ठाकुर जी. हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा राम राम हरे हरे. हरे कृष्णा.